ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போ ரீசெண்டாக என்னென்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன மூவி IMDbலையும் 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. ஒரிஜினல் நம்ம பிரிட்டிஷ் மூவி தான். அண்ட் படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பிரிட்டிஷில் லைக் நம்ம இந்தியன் ஆரிஜின்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அதில் தான் நம்ம ஹீரோ அவரை தப்பாக அக்யூஸ் பண்ணிடுறாங்க. நீ தான் வந்து ஏதோ பாம்பு பிளாஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த நைட்டு ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் இவங்களை எல்லாரையும் வந்து லைக் சன்னாக டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவரோட ஃபோட்டோ லீக் ஆயிரும் அண்டு அக்யூஸ் பண்ணிட்டாங்க, நீ தான் அந்த பாம்பு பிளாஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் அதுலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாருன்னு தான் படத்தோட கான்செப்ட். ஸோ ஒரு பிளெயின் சிம்பிள் லோ பட்ஜெட்டான மூவி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக அதுக்காக ஒரு டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இப்போதைக்கு நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட. அண்ட் இது நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. IMDbல இப்போதைக்கு 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ மேபி லேட்டர் ஆன் சேஞ்சஸ் ஆகலாம், பட் நல்லபடியாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு நல்ல பியூர் க்ரைம் த்ரில்லர் அண்ட் கொஞ்சம் ட்ராமா வைஸாக போனோன்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக மேக்கிங் வைஸில் அவங்க நல்லபடியாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால லைக் உள்ள ஒரு சீரியல் கில்லர் நிறைய பேர் வந்து வச்சிருக்காரு. அண்ட் இதை நம்ம ஹீரோ எப்படி வந்து யார் இந்த சீரியல் கில்லர்னு சொல்லி அவர் தேடி கண்டுபிடிக்கணும். பட் இன்னும் ஒரு கிளாசிக்கல் அண்ட் டிடெக்டிவ் ஸ்டைலில் தான் வந்து இந்த சீரிஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ உள்ள நிறைய ஆக்ஷன்லாம் இருக்காது. ஸோ ஃபுல்லாகவே கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக எடுத்திருப்பாங்க. பட் வொர்த் வாட்ச் அண்ட் கொஞ்சம் டார்க்கர் டோனோடு இருக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆப்ரேஷன் பிளட் ஹண்ட்டுன்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன மூவி IMDbல வெறும் 3.5 தான். இப்போதைக்கு நம்ம லயன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான் தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு மூவி எடுத்துருந்தால் அந்த டைமில் அதெல்லாம் பார்த்து பயங்கர என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் இப்போதைக்கு அது எப்படின்னு தெரில. ஒரு தனியாக ஒரு ரிமோட்டான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அண்ட் இவங்க ஆக்சுவலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போயிருப்பாங்க. அண்ட் அங்கே போய் பார்த்தா வேர்வுல்ஃபெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கிட்டேருந்து சண்டை போட்டு அண்ட் அங்கேருந்து திருப்பி அவங்க உயிரோடு தப்பிச்சாங்களா இல்லையா, இதுதான் வந்து படத்தோட கான்செப்ட். பட் அதுக்கும் நல்லபடியாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் வேர்வுல்ஃபை வந்து நம்ம சும்மாலாம் சாடிக்க முடியாது, சில்வர் பிளேட் வேணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் படத்தில் அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இன்கேஸ் கொஞ்சம் ரத்தம் தெரிகிற மாதிரி அண்ட் இந்த வேர்வுல்ஃபெல்லாம் தெரியுங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னர்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன மூவி IMDbல 3.2 அண்ட் இது கூட நம்ம ப்ரைம் வீடியோ தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்டோட. அண்ட் இதில் மெயினாக நம்ம லியூக் ஹெம்ஸ்வொர்த் தான் வச்சுருக்காரு. யார் தான் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட சிப்ளிங்ஸே தான். ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இவரோட கிட்ஸை வந்து கிட்னாப் பண்ணி வச்சுருப்பாங்க சில ட்ரக்ஸ் ஆளுங்க அண்ட் சில விஷயங்கள்லாம் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் அவங்க பசங்களை காப்பாற்றுறதுக்காக இவரும் வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். ஃபைனலாக அவங்க பசங்களை வந்து சேஃபாக இவர் கொண்டு வந்தாரா இல்லையா, அதெல்லாம் அப்படியே மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்ஷன் வைஸ்லேருந்து அது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு பிக் லெவலான ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி தான் உங்களுக்கு அது ஃபீல் வரும். பட் உள்ள கான்செப்ட் அண்ட் ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் சிமிலர் தானா. ஸோ அதனால் ரொம்ப பெரிய இம்பேக்ட்லாம் ஒன்றும் க்ரியேட் பண்ணல. இன்கேஸ் போர் அடிக்குது ஏதோ ஒரு மூவி பார்க்கணுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டெட்பூல் அண்ட் வோல்வெரின் இப்போ ஃபைனலி நம்ம தமிழ் டப்டோட OTTயில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேறங்க நம்ம டிஸ்னி ப்ளஸ்லேயே தான். ஸோ இப்போதைக்கு IMDbல 7.8 அண்டு இன்கேஸ் நீங்கள் டெட்பூல் மூவியை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாலியாக இப்போ வீட்டில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். டெட்பூல் 1 and 2 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஆனால் என்ன இல்லை, நம்ம வோல்வெரினும் உள்ளே வந்துட்டார். ரத்தம் தெரிக்கிற மாதிரியான நிறைய விஷுவல்ஸ் இருக்குது. நல்லா ஆக்ஷன் சீன்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமான கேமியோஸ் இருக்குது. ஸ்டோரியை மட்டும் மறந்துடுங்க, ஏன்னா அது அவ்வளோ பெருசாக இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் நானும் இனிஷியலி வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் பார்த்தேன். தமிழ் டப்டோட திருப்பி இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். அண்ட் கண்டிப்பாக தமிழ் டப் வேர்ஷன் கூட ரொம்பவே R-rated தான் இருக்கும். ஏன்னா டெட்பூல் 1 and 2 ஆல்ரெடி நான் தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். ஸோ பார்ப்போம் இப்போ 3 எப்படி இருக்குன்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி பென்குயின் சீரீஸும் இப்போ ஃபைனலி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாங்க வித் எல்லா எபிசோட்ஸோட. ஏன்னா இனிஷியல் லைக் வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த வீக் தான் வந்து 8வது எபிசோடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவள் தான் சீசன் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா 9th எபிசோடெலாம் கிடையாது. இப்போதைக்கு நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் தான் தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக பென்குயினை பாருங்கள். ஏன்னா யார் பென்குயின், அவருக்கு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, ப்ளஸ் நம்ம கோத்தம் சிட்டியில் இவரோட எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, அங்கே சில கேங்ஸ்லாம் இருந்தாங்க, அந்த கேங் எல்லாத்தையும் வந்து தனியாளாக இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது விக்டர் ஞாபகம் தான் எனக்கு இன்னும் வருது. ஏன் இப்படி பண்ணேன், ஆல்மோஸ்ட் நம்ம இவனை ஹீரோன்னு நினச்சிப்போம் பென்குயினை, ஆனால் ஃபைனலி நான் வில்லன் தான் சொல்லிட்டு
அவரோட ரியல் ஃபேஸை காமிச்சிட்டாரு. பட் ஓகே, ஆஸ் எ வில்லனோட ஆர்க், வில்லனோட ஸ்டோரி அதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. அண்ட் நம்ம தி பேட்மேன் மூவியோட அப்படியே கண்டினியூஷன் தான் இந்த பென்குயின் சீரிஸ். அண்ட் இதுக்கப்புறம் அப்படியே நம்ம தி பேட்மேன் 2ஓட ஸ்டோரியும் அப்படியே லிங்க் ஆகும் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த சீரீஸை பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தி டைவ்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன மூவி IMDb 5.5. அண்ட் இப்போது இது ஒரு நம்ம ப்ரைம் வீடியோ தான் தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லைக் 2 சிஸ்டர்ஸை காமிச்சிருக்காங்க. அவங்க வந்து டைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளிஃப் ஏஜில் அப்படியே போயிட்டுருப்பாங்க. அண்ட் அங்கே தான் சடனாக லேண்ட்ஸ்லைட் ஆகிரும். நிறைய ராக்ஸ்லாம் வந்து அப்படியே சீல வந்து அண்ட் அங்கே ஒரு சிஸ்டர் வந்து அப்படியே மாட்டிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்னு தான் இந்த படத்தோட கான்செப்ட். சிம்பிளாக சொன்னால் கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் அண்ட் சர்வைவ் கேட்டகிரியான கான்செப்ட். பட் ஏன் தெரியல, இந்த மூவி இதே தான் நான் இன்னொரு மூவியோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. பட் இன்னும் எக்ஸாக்டாக நான் டைவ் மூவியை நான் பார்க்கல. ஸோ அதனால் ஒரே மூவியா இல்லை வேறு மூவியான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அப்புறமா சொல்கிறேன். பை த வே இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு என் அவுட்லைன் ஸ்டோரியோட சூப்பராக தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லாம் நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரீஸ். அண்ட் இந்த வீக் கொஞ்சம் நல்லபடியாகவே இருந்தது. நல்ல பெரிய பெரிய லெவலான மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீக்கெண்டில் பார்த்த பெஸ்ட்டான மூவிஸும் அப்படியே கமெண்ட்ஸில் போட்டுருங்க. நிறைய பேர் கங்குவா ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. நான் கடைசி வரைக்கும் அதுக்கு போக முடியாமல் ஆகிட்டேன். ஸோ அதனால் இப்போதைக்கு என்னால் அது ரிவ்யூ தர முடியாது. ஏன்னா மூவி அது ஃபுல்லாக பார்க்கல. ஸோ அதை கொஞ்சம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.